அடே எவன் பார்த்த வேலைடா இது. கல்யாண வீட்டுல இந்த பாட்டை போட்ட உடனே அக்காக்கு திடீர்னு சாமி வந்துட்டு ஆத்திர அவசரத்துல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம பண்ணும்போது நடக்கும் பாருங்க ஒரு விஷயம். சூடான காப்பி சுடாத இடத்துல வந்து படும்போது நம்மளை அறியாமலே நமக்குள்ள ஒரு டான்ஸ் வரும் பாத்தீங்களா, அதான் இது. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். அந்த மாதிரி இந்த மனுஷன் என்னையா பண்ணா? செவனேன்னு போனவனுக்கு இந்த ஒரு நிலைமையா? ஆஹா, பாக்குறதுக்கே என்ன ஒரு கண்குள்ள காட்சியா இருக்கு. ரெண்டு குரங்கும் பக்கத்துல பக்கத்துல உட்காந்து என்ன ஒரு ரொமான்ஸ் பண்ணுது. ஆனா இந்த மனுஷ பயவுளிலே சும்மா இருப்பாங்களா? அட பாவிகளா, ஆம்பளை குரங்க தடவி விட்ட சரிங்களா, பொம்பளை குரங்க போய் அங்கேயே தொடுறது. ஆணும் பெண்ணும் சம உரிமை அப்படிங்கிறதுக்காக இதுலயே மாடா காட்டுறது. அதுலயும் அளவு கம்மியா இருக்குன்னு சண்டை போடுற பாத்தியா பாட்டி, நீ வேற லெவல் பாட்டி. குலைச்சது ஒரு குத்தமாடா அப்படிங்கிற மாதிரி இந்த நாய் பூனைய பார்த்து குலைச்சதுனால அதோட பின் விளைவுகள். குலைச்சதுக்கு இப்படி வந்து கூடி நிக்கிறதெல்லாம் ரொம்ப அநியாயங்க. கடைசியா வேற வழி தெரியாம கடைசியா காலில் விழுந்தாதான் காரியம் நடக்கணும்னு தெரிஞ்சிருக்கு அந்த நாய்க்கு. அரை ட்ரௌசரோட அங்கிட்டும் இங்கிட்டும் வாக்கிங் பண்றாரு, என்ன பண்ண போறாரு அப்படின்னு பார்க்கும்போதுதான் அண்ணன் பாஞ்சு தண்ணியில விழுறதுக்கு தான் அளவு எடுத்துட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். எப்படியோ தண்ணியில விழுந்துட்டாரு. பெட்ரோல் பல்க்குக்கு தாத்தா வண்டியை உருட்டிட்டு வரும்போது பெட்ரோல் பல்காரரே ஷாக் ஆயிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். யோ தாத்தா, கரண்ட்ல ஓடுற வண்டிக்கு பெட்ரோல் போட வந்த பாத்தியா, உண்மையாவே நீ வேற லெவல் தாத்தா தான். அதுலயும் வண்டிய சைடு ஸ்டாண்டு போட்டு பெட்ரோலை போடுங்க அப்படின்னு சண்டை போடுற பாத்தியா, வேற லெவல் யா நீ.